உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுகா. யாரா இருந்தாலும் யாரா விட இன்னைக்கு யாராவலோ என்னை தீண்டும் காற்றின் விரலோ யாராவலோ. தங்கர் கூட அழகிலாம் வேலை செஞ்சிட்டாரு. ஆனா முதல் படத்திலே தம்பி சிவபிரகாசுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது பெருசு. எங்க அப்பா இளையராஜா அவர்களோட பணியாற்றுறது. ஒரு இசை ஞானி அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப குறைவு. ஏன் அவர் இசை ஞானியா இருக்கணும்? அறிவு என்பது அறிவது, ஞானம் என்பது உணர்வது. இசையை அறிய முடியாது, உணரணும். அதனால அவர் இசை ஞானி என்று கருணாநிதி அவர்கள் வச்சு அழைச்சதுனால அது இசை ஞானின்னு வந்துட்டது. அதையும் தாண்டி அவரை சொல்லணும்னா அவர் இசை இறைவன், இசை அமைப்பது இசையமைப்பாளர், இசையை அருளுவது. ஒரு இறைவன்கிட்ட போய் என்ன வேணாலும் கேட்பான் பாருங்க. இந்த தேர்வுல நான் வெற்றி பெற்றணும், எனக்கு அதிக மதிப்பெண்களை கொடுத்துரு, எனக்கு கை காலுக்கு நல்ல சுகத்தை கொடுத்துரு, எனக்கு நிறைய மூளை கொடுத்துரு, எல்லாம் என்ன கேட்டாலும் கொடுத்துருன்னு நினைக்கிறான் பாருங்க. அப்படி கொடுக்கும்னு நம்பிக்கை உள்ள ஒன்றுக்கு பேர் இறை வச்சோம். நீ என்ன வேணாலும் கேளுங்க தந்துரும். இங்க கிராமத்தில் இப்படி ஒரு பாட்டு போடுவார். நீங்க வேணா பாருங்க, உலகத்துல இப்படி ஒரு இசை அறிவு கொண்ட, இசை ஆற்றல் கொண்ட ஒரு மேதை, பீத்தவான், பால்மரியட்டு, மோசாட்டு எல்லாம் சொல்லுவாங்க. கொண்டு வந்து எங்க ஊர் படத்துக்கு ஒரு 2 மணி நேரம் பின்னணி இசை வாசின்னு சொல்லுங்க, தெரிஞ்சிடும் யாரும் பெரிய மேதைன்னு. என்ன முத்துரை போட்டு வாசிக்க சொல்லுங்க. தளபதினு ஒரு படத்தை எடுத்துக்கிறங்க. ஒரே இசையமைப்பாளர், ஒரு மியூசிக் கம்போசர், ஒரு இசையமைப்பாளர், ஒருவரே இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு, இந்த பாடல்களை உருவாக்கி இருக்காருன்னு யாராவது ஒத்துக்கிட்டா சொல்லுங்க. எடுத்த உடனே ஒரு பாட்டு, சின்ன தாயவள் தந்த அந்த பாட்டு போகும். கொஞ்ச நேரம் அடி ரக்கம்மா கைய தட்டு சாங்கு சக்கு சக்கு சக்குன்னு போகும். அதுல வந்து தேவாரத்துல இருந்து ஒரு இதை போடுவாரு, கும்பிட்ட ஒரு போடுவாங்க, சோபன அறிமுகத்துக்கு ஒரு இதை போடுவாரு. திருப்பி காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்குன்னு ஒண்ணு போகும். தென்னு சுந்தரி கண்ணால் ஒண்ணு போகும். யமுனையாற்றிலே ஈர காற்றிலே குடியா பீத்தவான் வா, மோசாட்டு வா, பால் மறிட்டு வா, போடுற அப்படி 7 பாட்டு போட்டு விடப்பா, சேதறிடுவான். யமுனை ஆற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதான் பேட. இவர் தான் சங்கு சக்கு சக்கு சக்கு, அதான் அவர் தான் கம்போசர். காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கு அதான் கம்போசர். திருப்பி ஒருத்தர் சுந்தரி கண்ணாலூர், அது எல்லாம் ஒரே ஆளுன்னு சொல்லி எவனாவது உலகத்துல நம்பிட்டானா என்ன கேள்வி? அது எங்கால தான் முடியும். இப்ப டோனி சிறந்த ஆட்டக்காரர் தான், ஆனால் அவருக்கு சென்னை சேப்பாக்கம் மைதானம் தான் சரியாக இருக்கும், மற்ற இடத்துல சரியா ஆட மாட்டார். அப்படிலாம் இல்லை, எங்கால எந்த திடல்ல விட்டாலும் அடிப்பார். நீ இது ஹோம் பிச்சும்பா, இது ஹோம் கிரவுண்ட்லாம். எங்க அப்பாவுக்கு எல்லா கிரவுண்டும் ஹோம் கிரவுண்டு தான். நீ நகைச்சுவையா படம் எடு, நீ ஏதாவது எடு, எல்லாத்துக்கும் இசைப்படும். இது ஒண்ணு வேணா, நீ என்ன நாயகன் படத்தை திருப்பி நான் சொல்றேன், அந்த சீமா சொன்னதுக்காக ஒரு தடவை எடுத்த உடனே ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா தொழிற்சங்கத்துல பாரு கொண்டு வாங்கி இங்க இருந்து கருவிக்குள்ள இருந்து ஃப்ரம் தி கேமராங்கிறது இங்க இருந்து ஓடுவான். ஒரு சின்ன பையன் ஓடும்போது, தூத்துக்குடியில இருந்து ஓடும்போது அப்படி தென்பாண்டி சீமையிலே தேரோடு வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சார், அந்த பாட்டுக்கு தாளம் இல்ல, வெறும் புல்லாங்குழல் தாரதாரி. அப்படியே போய் பொழுது அடைஞ்சிடும், பொழுது விடியும் மும்பையில படுத்து கிடப்பான். இதெல்லாம் எங்க அப்பாட்ட சொன்ன வச்சுக்க, நீ எதையுமே மறக்க மாட்டேங்கிறாய்டா. இல்லப்பா, மறக்கிறதுக்கா பாக்குறது. இது ஒரு இசையே இல்ல. அண்ணன் கமலஹாசன் வந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் அப்படி ஒரு கொசு வலைக்கு கீழே படுத்திருக்கும் போது அப்படி தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில, அது அண்ணன் குரல்ல வரும். அந்த கமல் அண்ணன் பாடும்போது அதுக்கு தாளம் போட்டுருப்பாப்ல, நல்ல தாளம், தபேலாலாம் வாச்சு போவாப்ல. இது அப்பப்ப வரும்போதெல்லாம் தபேலா போயிட்டே இருக்கும். கடைசி எங்க அண்ணன் செத்துருவாப்ல, சுட்டுருவான். அந்தவன் செத்து இப்படி விழுந்த உடனே அந்த கோட்டை சரிஞ்சிருச்சு, அந்த பேரரசு இடிஞ்சிருச்சு, அழிஞ்சிருச்சு. ஒரு தென்பாண்டி சீமையிலே டம் முரசு அதிருது. உலகத்துல இப்படி ஒரு இசையம்பாலம் காட்டா, உலகத்துல இப்படி ஒரு இசையம்பாலம்.
அவர் ஒரு திரைக்கதை, இவன் என்ன ஒரு திரைக்கதை எழுதுறான், வசனம் எழுதுறான். அவர் தனியா உட்காந்து ஒண்ணு எழுதிட்டு இருப்பாப்ல. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு இத மணிரத்னம் ஐயா வந்து சொல்லி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இந்த இடத்துல தவேலா போடுங்க, இந்த இடத்துல வெறும் புல்லாங்குழல்ல போங்க, அங்க வந்து அவர் இறந்துட்டார், அவ்வளவுதான், கோட்டையே சரிஞ்சு விழுந்துருச்சு. அப்ப முரசு அதிர்தான், தென்பாண்டி சீமையிலே டம் தேரோடு வீதியிலே டம். இந்த இங்க போய் பாருங்க, அவர் சொல்றதுக்கு என்ன இருக்கு, எத்தனாயிரம் பாட்டு ஒவ்வொன்னும் அப்படித்தான். இதுதான் எங்க இளையராஜா. அதனாலதான் இசை இறைவன், இசை அருள்வார். இன்னைக்கெல்லாம் ஒரு என்ன நடக்குது, பாட்டுக்கு மெட்டமைச்சுக்கிட்டு இருக்கோம். அது ஆங்கிலத்துல கம்போசிங். 4 மாசம் 3 மாசம் 6 மாசம் இது வந்து வரும்போது வரும். எங்க தங்கருக்கு விஜித்னு பேர் வந்த மாதிரி வரணும், ஒரு மெட்டு வரணும் இல்லையா, அப்படி வரணும். ஆனா எங்கால எப்படி தெரியும்ல, இருங்க, காலையில ஒரு பாடல், மாலையில ஒரு பாடல் பதிவு பண்ணி அனுப்பிடுவோம்ல. இப்ப சின்ன தம்பி பாடல்லாம் எவ்வளவு புகழ் பெற்ற வெற்றி பாட்டு, எவ்வளவு நேரத்துல இசையமைச்சர் மெட்ட அமைச்சிருப்பாரு நினைக்கிறேன்? அரை மணி நேரம் தான், அரை மணி நேரம் தான். அடுத்தாலும் சொல்றதுக்கு இல்ல, நான் தான் இருந்திருக்கேன். நான் எங்க அப்பா மணிவண்ணனுடைய இணை இயக்குனர், அவர்கிட்ட பெட்டி வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன் நான். அவர் நின்றுகிட்டே இருந்தேன், அவர் கண்டுக்கல. தம்பி அந்த இடத்துல இந்த பாட்டு ஒண்ணு பாடி கட்டி நில்லடா, அது எப்படி வரும்னு சொல்றா, அது சொல்றா ஐயாட்டா அப்படின்னு. அது என்ன இவனை பாட சொல்றாரு, நான் பெட்டியோட நிக்கிறேன், நாங்க 2 பேரும் தான் போயிருக்கோம். அவரு சொல்ற என்னது, யாரு, என்னோட அவங்க அப்பா சொல்றாரு அசோசியேட் டைரக்டர். நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நினைச்சேன். அப்படியா, சரி பெட்டியை உட்கார், பாடு கேட்டு. நான் ஒரு பாட்டு பாடு, கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சு, அது எப்படி அந்த இடத்துக்கு சரியா வரும்? நான் ஒண்ணு போடுறேன், நான் போடுறேன். இந்த பாருங்க, நீங்க எல்லாம் நம்புங்க. ஏங்க, என் குலதெய்வம் வீரகாமாகாளி ஆணையா சொல்றேங்க, சத்தியமா இருந்து பாருங்க, இப்படி போடுறாப்லுங்க, இவ்வளவுதாங்க. இந்த கை இங்க போயிருக்கு, கை இப்படி அமுக்காது. மயில் இறகால வருடுன்னு அப்படி இருக்கும், அப்படி மெதுவா அப்படி வருடுவாப்லுங்க. அந்த கட்டைய விரல வச்சு கொஞ்சம் இப்படி வந்துட்டு, சங்கிலிய போட்டோம் தங்க கேளிக்கு சங்கிலிதான் போடணுமே. இந்த படத்துல பூராமே அவர் தான் எழுதியிருக்காரு, பாட்டு பூரா எழுதியிருக்க முடியாது, அப்படியே பாடி இருப்பாரு. சரிதான சிவபிராஜ்? அப்படியே பாடுவாருங்க. அந்த தன்னதான் அது இளையராஜா. இப்ப இங்க பாருங்க, மாலை நேர பூங்காத்து வீசும் அந்த மாந்தோப்பு உன்னோட உக்காந்து நாம் பேச, அது வரைக்கும் நல்ல இடம்தான். அங்க ராமுக்கு போட்டுருவாங்க. எப்படி பாருங்க, அவரை ரசிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்களா, ஒண்ணு சோறு தண்ணி ஒண்ணு தேவை கிடையாது. எங்களை பெத்த தாய் பாடின தாலாட்டி எவனுக்கு நினைவு இருக்கு இந்த கூட்டத்துல? ஆனா 30-40 வருஷமா ஒரே ஆளோட தாலாட்டு சலிக்கல, என்னைக்கும் சலிக்கல. இவன் தம்பி இந்த மிஸ்கின் ஒரு படம் எடுத்த, இது சைக்கோன்னு ஒரு படம், அதுல என்னமோ தம்பி உதயநிதி ஒரு இதை வச்சுக்கிட்டு பாடுறாப்புல. அதுல வந்து ஒன்னு நினைச்சு உருகி போனே மெழுகா. யாரா இருந்தாலும் யாரா விட, இன்னைக்கு யாராவலோ என்னை தீண்டும் காற்றின் விரலோ, யாராவலோ தாலாட்டின் தாயின் குரலோ, ஒன்ன நினைச்சு ஊருகி போனே மெழுகா, நெஞ்ச உதச்சு பறந்து. எங்க ஆளு பாருங்க, விஜித்துக்கும் போடுவாரு, விஜித்து பையன் இயக்கம் வந்தாலும் போடுவாப்ல. அது வந்து வரும். எப்பவாவது அரிதான அவதாரங்கள், எப்படி இலக்கிய உலகில பாரதி வந்தானோ அது மாதிரி இசை உலகில எங்க அப்பா இளையராஜா, அது ஒரு வரம். அதனால இசை இறைவனின் ஆசி பெற்ற ஒரு படம் இது. அதனால இது ஒரு மாபெரும் வெற்றி அடையணும். நான் வந்து
உளமாற வாழ்த்த வந்திருக்கேன். நான் இது ஏன்னா எங்க விஜித்தோட படங்கிறதுனால தங்குற படம் எடுத்து கூப்பிட்டா பய வேலை இருக்கு எனக்குன்னு போயிருப்பேன். அது அவருக்கு தெரியும். சிரமம் தான். இப்ப போய் 3 நாள் ஆச்சு இப்படி சுத்திட்டு திரிஞ்சு, காலையில இன்னும் ஓடணும். அது ஆனாலும் இந்த விழாவும் இந்த நிகழ்வும் எனக்கு ரொம்ப முக்கியமானது. அது நான் அரவிந்த் தான், எங்க அரவிந்த் அவன் தான் இந்த வேலையை செய்ய ஆரம்பான்னு நினைச்சேன். நானால விஜித் வந்திருக்கேன். எனக்கு நான் இவ்வளவு விஜித்திட்ட எதிர்பார்க்கல. ஒரு முதிர்ந்த நடி எங்க அண்ணன் சந்திரசேகர் இருக்காங்க. அவங்க அந்த பாலைவன சோலையில நடிச்ச போது அவ்வளவு இதா இருக்கும். அந்த உரையாடலை வெளிப்படுத்துற ஆற்றல், அந்த இதெல்லாம் உடல் மொழியெல்லாம் ரொம்ப மென்மையா அது மாதிரி நடிச்சிருக்கான். அது முதல் படம்னு சொல்ல முடியாத அளவுக்கு நடிச்சிருக்கான் விஜித். பாராட்டுகள். அதுல ரொம்ப பெருமைக்குரிய ஒரு நிகழ்வு. இதுல நீங்க விஜித்தை பாராட்டுவது தங்கரை பாராட்டுவதும் தான், என்னை பாராட்டுவதும் தான், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாராட்டுவதும் தான். இருந்தாலும் இது அவனுக்கு ஒரு தொடக்கம். தேவயானி அவர்கள் சொன்னது போல உன்னுடைய தனித்திறமையில தான் நீ வெல்லணும். அது முக்கியம். யாருக்குமே அந்த புகழ்ங்கிறது ஒரு முகவரி அட்டை போல பயன்படும். ஆனால் நீங்க செய்யற வேலையினுடைய ஆற்றலை பொறுத்து தான் நீங்க நிலைத்திருக்க போறீங்களா இல்லையாங்கிறது நிரூபிக்கப்படுது. அண்ணன் சிவகுமாருடைய பிள்ளைகள் தம்பி சூர்யாவும் கார்த்திக் வந்தாங்கன்னா சிவகுமாரன் மகன்கள்ங்கிறது ஒரு அறிமுகத்துக்கு சரியா இருந்தது. தன்னை ஆற்றலால் நிரூபிச்சாங்க. அது மாதிரிதான் எங்க அப்பா என்னதான் எஸ்எஸ்சி அவர்கள் அவனை அறிமுகப்படுத்தலாம், தம்பி விஜய் தன்னுடைய தனித்த ஆற்றலால் இன்னைக்கு இவ்வளவு பெரிய புகழ்பெற்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்னா உழைப்பு. எப்படி பார்த்தாலும் உடன் பிறந்தார்களே, வெற்றிக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு, கடுமையான உழைப்பு. அதை தவிர எல்லா வேதனைக்கும் ஒரே ஒரு மருந்து தான் சாதனை. சாதனையை எப்படி தொட முடியும்? வெற்றியின் மூலமா. வெற்றியை எப்படி அடைய முடியும்? கடுமையான உழைப்பின் மூலமா. அதனால உழைப்பு உழைப்பு உழைப்பு, அதை தவிர ஒன்றும் கிடையாது. அந்த பேரன்பும் பெருங்கோபத்துக்கு உங்க எல்லாருக்கும் எளிய உதாரணம் சேகுவேரா உங்களுக்கு தெரியும். கியூபா விடுதலை புரட்சியாளன். பசியோடு இருந்தார்கள் மக்கள், உணவளித்தேன், மனிதாபிமானி என்றார்கள். அது அவனுடைய பேரன்பு. ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்றேன், என்னை கம்யூனிஸ்ட் என்றார்கள் தான். அது மாதிரி அந்த உணவு ஏன் கிடைக்கவில்லை என்ற கேள்வி எழுப்பின கோபம் தான். அது உணவு அளித்தது பெரும் பேரன்பு. அவர்களுக்கு ஏன் உணவு கிடைக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியது பெருங்கோபம். அதுதான் இந்த சமூகத்தை பார்த்து இந்த படம் பல கேள்விகளை எழுப்புது. எத்தனை காலத்துக்குடா இந்த சாதி சனியனை வச்சு எங்களை சாகடிப்பீங்கன்னு அன்பு கொண்ட நெஞ்சங்கள் கெஞ்சுது. அதான் படம். தயவு செய்து படத்தை பார்த்து ஆதரவு கொடுங்க. ஊடகவியலாளர்கள்லாம், ஐயா ரஜினிகாந்த் படம் வந்தால் எப்படி எழுதுவீங்களோ, தம்பி விஜய் படம் வந்தால் எப்படி எழுதுவீங்களோ, அதுபோல இது படம். புதியவர்களை வரவேற்கணும். அது இல்லைன்னா புதிதான ஒன்று எதுவும் வராது. இப்ப என்ன எல்லாம் தேர்தலில் போட்டியிடுறேன்னு யாரும் சொல்றது இல்ல. கருத்து கணிப்புல கூட இந்த கட்சின்னு ஒண்ணு இருக்குது, சீமான்னு ஒருத்தர் இருக்கு, அவனும் போட்டி போட போறான்னே சொல்றது இல்ல. அங்க இருக்குது ஒரு பெரிய தீண்டாமை. அதை ஒழிக்க நாம் போராடி இருக்கு. இது சமூகத்தில் இருக்க தீண்டாமை ஒழிக்க தம்பி எல்லாம் சேர்ந்து போராடுறாங்க. எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இவ்வளவு நேரம் இருந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். ரொம்ப பெருமை. அவர் தம்பி கதிரோடைய அப்பா கதிர் நான் ரொம்ப நெருக்கம். என்னுடைய தம்பி அவருடைய தந்தையாருனாங்க. அவரும் நடிச்சுக்காரு. நல்லவர் அல்ல, கெட்டவரை தான் நடிச்சிருக்காப்ல. கொஞ்சம் கொஞ்சமா சாகும், சாதி கொஞ்சம் கொஞ்சமா சாகும். சமூக மாறுதல்கள் வந்து கொண்டிருக்கு. இன்னொரு தலைமுறை மாறி வருது. அந்த மாற்றத்திற்காக நாம் எல்லோரும் காத்திருக்கிறோம். உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றி. படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்து.